வாக்காளர் சேர்ப்பதில் முறைகேடு மற்றும் மக்கள் பிரதிநிதி பதவி இழப்பு புதிய மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓசூரில் சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சமூக நீதி உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் வாக்கு முறைகேடு மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பதவி இழப்பு மசோதா ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராம்நகர் அண்ணா சிலை முன்பு சமூக நீதி பாதுகாப்பு உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் நிறுவன தலைவர் காமா இளவரசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி, ஐக்கிய முற்போக்கு தமிழர் கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். மத்திய பிஜேபி அரசு தேர்தல் ஆணையம் துணையுடன் வாக்காளர்களை சேர்ப்பதில் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் தமிழ்நாட்டில் இந்தியர்கள் ஏராளமானோர் வாக்காளர் பட்டியலில் சேர்த்து 2026 சட்டமன்ற தேர்தலில் முறைகேடு நடத்த திட்டமிட்டுள்ளது என குற்றம் சாட்டிய ஆர்ப்பாட்டத்தினர் 30 நாட்கள் சிறை தண்டனை பெற்றாலே மக்கள் பிரதிநிதிகள் பதவி இழக்க வகை செய்யும் புதிய மசோதாவை மத்திய அரசு உடனே திரும்ப பெற வேண்டும் என தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்பு எந்தவித உள்கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்தாமல் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதால் மாநகர உள்கட்டமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அப்போது கோரிக்கை வைத்தனர். ஓசூர் மாநகராட்சி பகுதி மாநகர தகுதி என்பதற்கு சொல்வதற்கு கூட அருகதையற்ற நிலையில் நாம் மாநகர மக்களாக நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே நம்மிடத்திலே நம்மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை வரிச்சுமைகளையும் அத்துணை இழப்புகளையும் தாங்கிக் கொண்டு நாம் மாநகர மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் புலம்பெயர்ந்து இங்கே தமிழகத்துக்கு வந்திருக்கக்கூடிய வடவர்களுக்கு இங்கே வாக்காளர் பட்டியலிலே திணிக்கப்பட்டு அவர்கள் இணைக்கப்பட்டு வாக்காளர்களாக அவர்கள் இங்கே வலம் வந்தால் நிச்சயமாக தமிழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கபலீகரம் செய்யப்படும். இதற்கு பெயர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மகாராஷ்டிரா பார்முலா என்று வைத்திருக்கிறார். அதை போலத்தான் தமிழகத்தையும் அரசியல் ரீதியாக கபலீகரம் செய்ய முனைவதாக நம்மால் உணர முடிகிறது. இங்கே எங்கள் வேண்டுகோளும் தமிழக அரசு தமிழக வாக்காளர் பட்டியலில் புலம்பெயர்ந்த வடவர்களை இங்கே வாக்காளர்களாக இணைக்கக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். 30 நாட்கள் சிறை தண்டனை பெற்றாலே அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு அமைச்சராக இருந்தாலும் முதல்வராக இருந்தாலும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு அண்மையில் ஒரு மசோதாவை ஒன்றிய அரசு போட்டிருக்காங்க. அதை நாங்கள் கண்டிக்கிறோம். ஆணையத்தின் உதவியோடு இங்கே ஒன்றிய அரசு திருடியது அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை அம்பலப்படுத்தி நாடு தழுவிய அளவில் இயக்கம் கட்டியிருக்கிறார்கள். இதற்கு ஒன்றிய அரசும் தேர்தல் ஆணையமும் பொறுப்பேற்று இந்த தேர்தல் முறைகேடுகளை தடுக்க முன்வர வேண்டும். தமிழக அரசு விழிப்படைந்து கபலீகரம் செய்யாமல் தமிழக மக்கள் உரிமையை இழந்து விடாமல் மீட்டெடுத்து எங்களுக்கு தமிழகத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு